குற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு கவியரசர் கம்பன் எழுதிய ஒரு காட்சியோடு பொருந்தி போகின்ற கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். ராமனும் சீதையும் அரண்மனையை விட்டு 14 ஆண்டுகள் காட்டிற்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற இடத்திலே கோதாவரி கரையிலே இருவரும் அங்கே லட்சுமணன் ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் இருவரும் அங்கே ஆளுக்கு ஒரு பக்கமாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே இருவரும் அந்த கோதாவரி நதியை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே பழைய எண்ணம் அங்கே நினைவிற்கு வருகிறது. ராமனுடைய எண்ணத்திலே வாத்து அந்த பகுதியிலே அன்னங்கள் நடந்து போகின்றன. அந்த அன்னங்கள் நடந்து போகின்ற பொழுது அவனுடைய எண்ணம் அந்த அன்னத்தின் நடையை சீதையின் நடைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறான். மிதிலையிலே அரண்மனையிலே அவள் நடந்து வந்த அந்த காட்சிகளை பார்த்து அன்னம் போல நடந்து வந்தாளே என்றவன் எண்ணிக்கொண்டிருந்தவன், அப்படியெல்லாம் நடந்தவள் இன்றைக்கு நம்மோடு காட்டுக்குள்ளே கல்லும் முள்ளும் நிறைந்த இந்த இடத்திலே நடந்து வருகிறாளே என்றவன் மனது வேதனையோடு நினைத்து பார்க்கிறான். அதுபோல் இந்த கரையிலே அமர்ந்திருந்த சீதைக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது. ஒரு சின்ன யானை அந்த பக்கத்திலே அசைந்து நடந்து வருகிறது. அந்த யானையை பார்க்கின்ற பொழுது மிதிலை மாநகரிலே தெருவிலே ராமன் நடந்து போன அந்த காட்சி, அரண்மனை மாடியிலே இருந்து அந்த ராமன் நடந்து போன அந்த காட்சி அவளுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த ராமனின் நடை எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த சின்ன யானை நடந்து வருவது போல அசைந்து நடந்து வருவது போல இருந்தது. அப்படியெல்லாம் அழகாக நடந்த அவர் இன்றைக்கு இந்த காட்டிலே கல்லும் முள்ளும் நிறைந்த இந்த காட்டிலே காலிலும் செருப்பில்லாமல் இப்படி நடந்து கொண்டிருக்கிறாரே என்று சீதை நினைக்கின்றார். ஆக இருவரும் ஒருவரை ஒருவர் பழைய நினைவுகளை நினைக்கின்ற அந்த ஒரு காட்சியை கம்பன் ராமாயணத்திலே அந்த கோதாவரி படத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கே காட்டியிருப்பார். அதிலே அந்த சின்ன யானையின் நடையை கவியரசர் கண்ணதாசன் எடுத்து ஒரு பாடலிலே கொண்டு வருகிறார். நீதிக்கு பின் பாசம் என்ற ஒரு படம், எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் நடித்த அந்த படம், 2 பேரும் அந்த காட்சியிலே நடிப்பதாக இருக்கும். மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலையல்லவோ அழகை தந்தது. இங்கே நாயகன் நாயகியை பார்த்து பாடுகிறான். அப்போது அந்த நாயகி அந்த நாயகனை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை தான், தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. அந்த எம்ஜிஆருடைய அந்த நடையும் உடலையும் அந்த அவருடைய அந்த உடல் கட்டையும் அங்கே அழகையெல்லாம் சிரிப்பையும் அங்கே எடுத்து சொல்லுகின்ற விதமாக சொல்லியிருப்பார். இந்த சின்ன யானை நடையை தந்தது என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய எண்ணம் கம்பன் படைத்த அந்த ராமாயணத்திலே கோதாவரி காட்சி தான் நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் அங்கேதான் சீதை அந்த சின்ன யானையின் நடையை ராமனுக்கு ஒப்பிட்டிருப்பாள். அதுபோன்ற ஒரு சின்ன யானையின் நடையை இங்கே கவியரசர் கண்ணதாசன் இந்த படத்திலே நாயகனுக்கு ஒப்பிட்டிருப்பார். இந்த பாடல் முழுமையாக கேட்பதற்கு சிறப்பாக இருக்கும். கேட்டு பாருங்கள், நீங்களும் ரசிப்பீர்கள். இந்த காட்சிகளோடு எண்ணி பாருங்கள், உயர்வாக இருக்கும். நன்றி, வணக்கம்.